வீசா 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 இந்த ஷெங்கன் வீசா, யூஎஸ் வீசா, ஏன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வீசா, கனடா வீசா இதெல்லாம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதனாலேயே நிறைய பேர் யூரோப் போகிறதையே தவிர்த்துடுறாங்க. இப்போது சூப்பரான ஒரு நியூஸு, புது டெஸ்டினேஷன் வந்திருக்குங்க. யூரோப்பில் இருக்கிற இந்த டெஸ்டினேஷனுக்கு இனிமேல் ஷெங்கன் வீசாவே தேவை கிடையாது. ஷெங்கன் இருந்தால் தானே எல்லா ப்ரூஃபு டாக்குமெண்ட்டுன்னு கேட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி ஒரு ட்ரிப்பே கேன்சல் ஆகுது. இந்த கண்ட்ரிக்கு இனிமேல் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. எந்த கண்ட்ரின்னு தானே கேட்குறீங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாலிவுட் ட்ரிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் கம்ப்ளீட் யூரோப்பியன் கண்ட்ரியை நீங்கள் பெஸ்ட்டாக விசிட் பண்ணணும்னா இந்த கண்ட்ரி தாங்க அதுக்கு பெஸ்ட்டு. இந்த கண்ட்ரியோட பேர் தான் அல்பேனியா. அல்பேனியாவுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னா முன்னாடி ஷெங்கன் வீசா தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அது தேவையே கிடையாது. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு இ வீசாவை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடலாம். அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் ஷெங்கன் வீசா, யூஎஸ் வீசாலாம் வச்சுருந்தீங்கன்னா அல்பேனியாவுக்கு போனீங்கன்னா 90 days வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க? யூரோப் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க, அல்பேனியாவுக்கும் போய் தான் பாருங்களேன். உங்களுக்கு அல்பேனியாவை விசிட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எங்களுக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க. நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணி அல்பேனியாக்கான பேக்கேஜஸ் எப்படி போகலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்றதை கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ஹாலிவுட் ட்ரிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யுவர் ட்ரிப், யுவர் ஸ்டைல்.